ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மகாபாரதத்துல பாண்டவர்களின் தாயான குந்திய பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குந்தி யாதவ இளவரசரான சூரசேரனுக்கு ஒரு மகளாக பிறக்கிறாங்க. இவருக்கு பிரித்தான் தான் முதல்ல பேர் வைக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சித்தி தேவியின் மறு அவதாரம்னு சொல்லப்படுறாங்க. இவருடைய சகோதரர் யாருன்னா கிருஷ்ணருடைய தந்தையான வாசுதேவர் தான் குந்தியினுடைய அண்ணன். குந்தியின் தந்தையான சூரசேனர் தன்னுடைய உறவினரான குந்தி போஜனுக்கு குந்திய தத்து கொடுத்துட்றாங்க. இதுல இருந்து தான் இவங்களுக்கு பிரிதா என்ற பேரிலிருந்து குந்தி என பெயர் சூட்டப்படுறாங்க. குந்தி தன்னுடைய இளம் வயதுல ரிஷி துர்வாச முனிவருக்கு பல தொண்டுகளை செஞ்சு வந்ததுனால இதனால மகிழ்ச்சி அடைந்த துர்வாச முனிவர் அவங்களுக்கு ஒரு வரமும் அளிக்கிறாங்க. அது என்ன வரம்னா, நீ எந்த கடவுளை நினைக்கிறியோ அந்த கடவுளுடைய அம்சங்கள் பொருந்திய குழந்தை பிறக்கும்னு அவர் ஒரு வரமும் அளிக்கிறாரு. குந்திக்கு இருந்த ஒரு ஆர்வத்தினால குந்தி சூரிய கடவுளை அழைத்திருப்பாங்க. இந்த மந்திரத்தின் வலிமைனால சூரிய கடவுளின் அம்சங்கள் பொருந்திய ஒரு குழந்தையும் பிறக்குது. குந்திக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தை ஒரு புனித கவசத்துடன் பிறந்தது. பொதுமக்களுக்கு பயந்து வேறு வழியின்றி குந்தி அக்குழந்தையை கூடையில் வைத்து கங்கை நதியில மிதக்க வைக்கிறாங்க. பின்னாளில் அக்குழந்தை கர்ணன் என புகழ்பெற்று பெயரால் அழிக்கப்பட்டது. குந்தியின் திருமணமும் அவங்களுடைய குழந்தைகள் பற்றி பார்க்கலாம். குந்தி போஜன் குந்தியின் சுயவரத்தை ஏற்பாடு செய்யறாங்க. அஸ்தினாபுரத்தை சேர்ந்த பாண்டு தான் சுயவரத்துல குந்தியால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது பாண்டுவுக்கு மதுரா நாட்டை சேர்ந்த மாந்திரியுடன் இரண்டாவது திருமணம் நடக்குது. இந்த திருமணம் குந்திய மிகவும் அழுத்தத்துல ஆழ்த்தியது. இருந்தாலும் வேறு வழியின்றி குந்தி இத்திருமணத்தை ஏற்றுக்கொண்டார். மாதிரிய தன்னுடைய சகோதரியாகவும் இவங்க ஏற்றுக்கொள்றாங்க. பாண்டு ஒரு நாள் காட்டின் வேட்டையாடும் போது ரிஷி கிண்டமாவையும் அவரது மனைவியும் இனச்சேர்க்கைக்கு மான் வடிவத்தை எடுத்ததால் தவறுதலாக சுட்டு கொன்று விடுகிறாரு. இதனால ஆத்திரம் அடைந்த ரிஷி கிண்டமா முனிவர் ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு. அது என்ன சாபம்னா, நீ உன் மனைவியுடன் காதல் செய்ய முயன்றால் இறந்து விடுவாய்னு சபிக்கிறாரு. இதனால் பாண்டு தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து வனவாசத்திற்கு தன்னுடைய மனைவிகளுடன் போறாரு. பாண்டு சில முனிவர்களை சந்தித்து சொர்க்கம் மற்றும் முக்திக்காக அவர்களை கேட்கிறாரு. குழந்தைகள் இல்லாமல் ஒருவரால் சொர்க்கத்திற்கும் ஆசைப்பட முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. பாண்டு குந்தியுடன் குழந்தை இல்லாமல் இருக்கும் வாய்ப்பை பற்றிய தனது விரக்தியை வெளிப்படுத்திய போது குந்தி தனக்கு வழங்கப்பட்ட வரத்தையும் சொல்றாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த பாண்டு இந்த வரத்தை இப்பவே பயன்படுத்தி நம்ம குழந்தைகளை பெறணும் என ஆசைப்படுவாரு. குந்தி தர்மராஜா கடவுளை நினைச்சு மந்திரத்தை சொல்லுவாங்க. யுதிஷ்டர் பிறப்பாரு. அடுத்து வாயு கடவுளை நினைப்பாங்க. பீமன் பிறப்பாரு. அடுத்து இந்திரன் கடவுளை நினைப்பாங்க. அர்ஜுனன் பிறப்பாங்க. இந்த மந்திரத்தை குந்தி மாந்திரிக்கும் சொல்லி தருவாங்க. இவங்க அஸ்வினி குமார்களை நினைத்திருப்பதனால நகுலன் மற்றும் சகாதேவன் மாந்திரிக்கும் பாண்டுவுக்கும் பிறப்பாங்க. ஒரு நாள் பாண்டு தன்னுடைய சாபத்தை மறந்து தன் மனைவி மாந்தரிய காதலிக்க முயற்சி செய்வாரு. இதனால கிண்டமாவின் முனிவரினுடைய சாபத்தின் விளைவாக இவர் இறந்து போயிடுவாரு. கணவரின் மரணத்திற்கு காரணமான மன வருத்தத்தில் மாந்திரி தற்கொலை செய்து கொள்ளுவாங்க. குந்தி தன் குழந்தைகளுடன் காட்டில் ஆதரவற்ற நிலையில இருந்தாங்க. அடுத்து பாண்டு மற்றும் மாந்திரியின் மரணத்திற்கு பிறகு குந்தி 5 பாண்டவ குழந்தைகளையும் அஸ்தினாபுரத்திற்கு இட்டுன்னு போறாங்க. திருதராஷ்டிரின் மகன்கள் பாண்டவர்களை ஒரு விரோதியா தான் பார்த்தாங்க. இதனால துரியோதனன் பாண்டவ குழந்தையான பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்லவும் முயற்சி செய்தாரு. ஆனால் அதுல இருந்து இவர் காப்பாற்றப்படுறாரு. இதனால குந்தி மிகவும் காயப்பட்டாங்க. இருந்தாலும் விதுரரால் ஆறுதலும் அடைந்தாங்க. பின்னர் துரோணரின் பயிற்சிக்காக இளவரசர்கள் அனுப்பப்பட்டாங்க. இளவரசர்கள் தங்களுடைய பயிற்சியை முடித்துவிட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்புறாங்க. சிறிது நேரம் கழித்து துரியோதனன் மற்றும் அவரது மாமா சகுனியினால ஒரு திட்டத்தையும் தீட்டுறாங்க. அது என்னன்னா, அரக்கு மாளிகையில பாண்டவர்களையும் அவங்க தாந்தியான குந்தியையும் வைத்து சாகடிக்க இவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் இதுல இருந்து தப்பிச்சு அவங்க ஒரு சுரங்க பாதை வழியாக போயிடுறாங்க. அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிய குந்தியும் 5 பாண்டவர்களும் ஏகச்சக்கர கிராமத்தை வந்தடைறாங்க. அவங்க தங்கியிருந்த காலத்துல குந்தியும் பாண்டவர்களும் மக்களை உண்ணும் ஒரு அரக்கன் பகாசுரனை பற்றி அறிந்தாங்க. இருவரையும் விழுங்கும் பகாசுரனுக்கு கிராமவாசிகள் தங்கள் குடும்பத்தின் ஒருவரையும் உணவையும் அனுப்ப வேண்டியிருந்தது. அவங்க அந்த கிராமத்துல வாழ்ந்தபோது ஒரு பிராமணர் தான் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அன்னைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர் தான் பகாசுரனுக்கு
அன்றைய நாள் உணவு எடுத்துகிட்டு போகணும். இவர் போனால் அந்த பகாசுரன் கண்டிப்பாக அவனை சாகடிச்சிருவான்னு என அஞ்சிய அந்த பிராமணர் குடும்பம் மிகவும் ஒரு ஆழ்த்தத்தில் போகிறாங்க. இதனை அறிந்த குந்தி தன்னுடைய மகன் பீமனை அனுப்பி வைப்பதாக அவங்க கிட்ட சொல்லுவாங்க. பகாசுரனை கொல்வதற்காக குந்தி ஒரு திட்டத்தையும் வடிவமைப்பாங்க. இதன்படியே பீமன் பகாசுரனை அந்த காட்டிலிருந்து சாகடிச்சிருவாரு. பாண்டவர்கள் இரவுல காட்டில் உறங்கி கொண்டிருக்கும் போது தூரத்தில் இருந்த அரக்கன் இடும்பா இவங்களை பார்த்து இவங்களை எப்படியாவது சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. இதனால ஒரு திட்டத்தையும் வகுக்கிறாரு. என்ன திட்டம்னா, தன்னுடைய சகோதரி இடும்பிய ஒரு அழகிய பெண் வடிவத்துல அவங்க கிட்ட அனுப்புறாரு. கண் திறந்து பார்த்த குந்தி மிகவும் அதிர்ச்சி அடைந்து மிகவும் ஆழ்த்தத்தில் போயிடுவாங்க. அதற்கடுத்து தன் தலைவிதினால் திரௌபதி அனைத்து பாண்டவர்களையும் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு நாள் பாண்டவர்கள் திரௌபதியினுடைய சுயவரத்துல கலந்து கொண்டு திரௌபதியை ஜெயிச்சு தன்னுடைய குடிசைக்கு கூட்டின்னு போவாங்க. அப்பொழுது அர்ஜுனன் தன்னுடைய தாயான குந்தி கிட்ட தான் பெற்று வந்த தானத்தை பாருங்களம்மான்னு சொல்லுவாங்க. குந்தி அப்பொழுது ஒரு ஆன்மீகத்துல இருப்பாங்க. இவங்க பார்க்காம பெற்று வந்த தானத்தை அனைவரும் சமமாக பிரித்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாங்க. அடுத்து குந்தி பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிய போது திரௌபதியினுடைய பல பண்பு மற்றும் யுதிஷ்டிரனுக்கும் துரியோதனுக்கும் இடையேயான வாரிசு தகராறு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. பீஷ்மரின் ஆலோசனையின் பேரில் பாண்டவர்களுக்கும் ஆட்சி செய்ய தரிசு நிலம் வழங்கப்பட்டது. அது இந்திரபிரஸ்தமாக வளர்ந்தது. ஆனாலும் குந்தி இந்திரபிரஸ்தத்தில் இருக்காமல் ஹஸ்தினாபுரத்தில் தான் இருந்தாங்க. பகடை விளையாட்டில் பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழந்து 13 வருடங்கள் வனவாசம் செல்ல நிர்பந்திக்கப்பட்ட போது குந்தி திருதராஷ்டிர மன்னனால் தலைநகரில் இருக்க நிர்பந்திக்கப்படுகிறாங்க. அரச அரண்மனையை விட விதுரனின் வீட்டிலேயே தான் தங்கியிருந்தாங்க குந்தி. குருசேஸ்திர போரினுடைய தொடக்கத்துல குந்தி கர்ணனை சந்தித்து நீ என்னுடைய மூத்த மகன் சொல்லுவாங்க, உன்னுடைய தம்பிகள் தான் 5 பாண்டவர்கள் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டு பாண்டவர்கள் பக்கத்திலிருந்து போர் செய்யுமாறு வேண்டிக் கொள்வாங்க. ஆனால் கர்ணன் துரியோதனுடைய நட்பினால அவனுக்கு துரோகம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாரு. ஆனாலும் ஒரு வாக்குறுதி தராரு குந்திக்கு. அர்ஜுனன் தவிர மற்ற பாண்டவர்கள் யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு ஒரு வாக்குறுதியும் சொல்றாரு. போர்ல கர்ணனுடைய மரணத்திற்கு பிறகு குந்தி கர்ணனினுடைய பிறப்பு ரகசியத்தை பத்தி பாண்டவர்களிடையே சொல்லுவாங்க. இதனை கேட்ட பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய சகோதரனை கொன்ற ஆழ்த்தத்துல போவாங்க. குந்தி இந்த ரகசியத்தை மறைச்சதுனால பாண்டவர்கள் அனைவரும் மிகவும் கோபமுடுவாங்க. முக்கியமா யுதிஷ்டிரன் அவர் குந்தியையும் உலக பெண்களையும் இனி எந்த ரகசியத்தையும் வைத்திருக்க முடியாது என்று ஒரு சபிக்கிறாரு. குந்தி அதை ரகசியமாக வைத்திருக்கவில்லை என்றால் போர் தவிர்க்கப்பட்டிருக்கும் மற்றும் மில்லியன் கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என கூறுவார். அடுத்து குந்தியினுடைய இறப்பு. குருசேஸ்திர போருக்கு பிறகு குந்தி தன் மகன்களுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தாங்க. அடுத்தது திருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரர் மற்றும் குந்தி இவங்க காட்டுல தவ வாழ்க்கை வாழ்வதற்காக இமயமலைக்கு போறாங்க. இவங்க போன 2 வருடங்கள்ல விதுரர் இறந்து போயிறாரு. மற்றவர்கள் காண்டு தீயில இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கு எங்க சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.